பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா பானை நிறைய பொங்கலை செஞ்சு வீட்டுக்கார தலையில கொட்டிருக்கு. அவன் பதறி, என்னடி இதான் தலை பொங்கல். எப்படி முத ஜோக்கு ரிச்சிபுரம் புரிச்சு. அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா இவ்வளவு கரும்பு தூக்கிட்டு போய் வீட்டுக்கார சத்துன்னு தெருவில் ஓட்டு அடிச்சிருக்கு. பூரா விளை விட போகாம ஒழுகுற சாரை போய் குடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அடிங்க, இன்னும் கொஞ்சம் அடிங்க. ஏன்டா கரும்பு வச்சு, ஏமா வீட்டுக்கார போய் நல்ல நாள் அதுமா கரும்பு வச்சு அடிக்கிற, சும்மா இருங்க. அடிக்கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவன் கரும்போட அடியில சொன்னா அடிச்சிருக்கு விடிய விடிய. அவன் ஈக்கி குத்திக்கிட்டு அதையும் குடிச்சிட்டு ஓட்டிருக்கான் பாரு. இங்கிட்டு அந்த அதுக்கு மேல உள்ளது கிளை எவ்வளவு சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் சொன்னா கூட பொங்கலுக்கு எல்லாருக்கும் நான் வர்றது உரியடி. இளைஞர்கள், கிராமத்து இளைஞரா இருந்தா கண்ணை கட்டிட்டு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதுவும் ஆண்களா பெண்களா தலைப்புல பெண் குழந்தை சிரிச்சா கியூட் அப்படி உடஞ்சி கியூட்டி. நான் சிரிக்கிறேன், குரங்கு குட்டி மாதிரி வந்திருக்கான் பாரு. என்ன முதல்ல அவங்களுக்கு தான் மரியாதை எல்லாமே கூடுது. நம்ம அந்த பிள்ளை சிரிச்சா என்ன சொல்றாங்க, புன்னகை அரசி. அப்ப நாங்க புழுங்க அரிசியா, இவங்களோட புன்னகை அரசி. நாங்க சிரிச்சா பெரிய இழிச்சா போயில இருப்போம் போல, இழிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே அதனால இன்னைக்கு இந்த ஆண்களா பெண்களால யார் மகிழ்ச்சியா இருக்கா. ஆண்கள் பிறந்ததே நாங்க மகிழ்ச்சி. பிறக்கும் போது எனக்கு மகிழ்ச்சி இருந்துச்சா. நான்லாம் பிறக்கும் போது ஆச்சரியம் எல்லாருக்கும். என்ன ஆச்சரியம்னா, கண்ணு எங்கிட்ட இருக்கு மூக்கு கண்டுபிடிக்கவே எங்க அம்மாவுக்கு 3 நாள் ஆச்சு. உருண்டு அம்மி குலை மாதிரி கிடப்பேன் வீட்டுல வாசல். எங்க அப்பாவே 4 தடவை மீச்சிருக்க. வீச்சு என்ன சத்தம், அங்கதான் முத்து கிடைக்கும். அப்படியா, நான் குலவிக்கல் நினைச்சேன். உருட்டி விளாண்டுருக்காங்க என்ன. அப்படின்னா என் நிலைமை பாருங்க.